தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். சகாய அன்னைக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னிகையே, உம்மை நம்பினவருக்கு உதவி செய்ய நீர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டீர். நாங்கள் உம்மை தாயாகவும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொள்கிறோம். எங்கள் குடும்பங்களை எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நெருப்பு, சண்டை சச்சரவு, இடி, மின்னல், காற்று, பூகம்பம், கொள்ளை கூட்டத்தினர் இவர்களிடமிருந்து காப்பாற்றும். இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விபத்துகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி உமது திருக்கரங்களால் ஆசீர்வதியும். எங்களை உமது உடமையாக்கியருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்திலிருந்து காப்பாற்றும். சகாய தாயே, இந்த குடும்பத்தை உமக்கு கையளிக்கின்றோம். எங்களுக்காக உமது திருக்குமாரனிடம் அன்றாடும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.